ஆட்டுப்பண்ணை அமைப்பது எப்படி பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்க. ஜேசிபி வச்சு ஃபுல்லாக நிறவிட்டு ஒரு லெவல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வரப்போகிற அந்த ரூட்டை ரெடி பண்ணினோம். ரெடி பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் வந்து 5 அடி உயரத்துக்கு ஃபென்சிங் சுற்றியும் செட்டை சுற்றியும் போட்டிருக்கோம். இது போட்டதுனால நம்ம தோப்பு ஓரன்றதுனால நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு 30,000 ரூபாய் நியர்பை ஆயிடுச்சு டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து. பூஜையை போட்டுட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி இறக்க ஆரம்பிச்சிட்டோம். இறக்குன உடனே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிழக்கு மேற்கு வந்து 8 2.5 இன்ச் பைப்பு வந்துட்டு 20 அடி உயரத்துக்கு நாங்கள் வந்து முதல்ல ஊனியிருந்தோம். ஏன்னா இதுதான் பேஸு, முக்கியமாக வெயிட்டை கம்ப்ளீட்டாக செட்டை தாங்க போகிறது இதுக்கப்புறம் ஏ ஃப்ரேம் அடிச்சுட்டு அந்த ஏ ஃப்ரேமை கம்ப்ளீட்டாக இந்த 8 அடி 20 அடி தூணுக்கு மேலே ஏற்றிட்டு வெல்டு பண்ணதுக்கப்புறம் 32 ஷீட்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 18 அடி ஷீட்டு, இந்த பக்கம் 16 அந்த பக்கம் 16 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரிங் போடுறதுக்கான பேஸ் வந்து தரையில இருந்து 5 அடி உயரத்துக்கு தூக்கி நாங்கள் வச்சிருக்கோம்.